ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கோம். மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று இப்போ 12 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் கண்டினியூஸ்லி எலெக்டட் பிரைம் மினிஸ்டராக மோடி அவர்கள் இருக்காரு. ஸோ மோடி எதிர்க்கக்கூடியவங்க எதிர்க்கிறாங்க, ஆதரிக்கக்கூடியவங்க ஆதரிக்கிறாங்க. பட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஜென்சி பார்வையில் மோடி கவர்மெண்ட்டோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக பார்த்தா உண்மையிலேயே அவங்க நல்லா பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் வித் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், பப்ளிக் வெல்ஃபேர், வில்லேஜஸ்க்கு வந்து அதாவது காந்தி சொன்ன மாதிரி வில்லேஜஸ் தான் வந்து இந்தியாவோட மெயின் பார்ட் சொல்கிறேன், முதுகெலும்புன்னு சொல்கிற மாதிரி அதை அவங்க நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணுற போது அதை சிட்டியாக மாற்றுறது கிடையாது, வில்லேஜஸாக வச்சு அவங்களுக்கு தேவையான உதவி டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறது. அதை பிஜேபி கவர்மெண்ட் உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க. நெகட்டிவிட்டியாக நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் அந்த ட்ரிபிள் லாங்குவேஜ் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னோடனே நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்க்கு அதாவது தமிழ்நாடு எஜுகேஷனுக்கு வர வேண்டிய ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தர வேண்டியதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதை அக்செப்ட் பண்ணால் தான் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோன்னு. அந்த ஃபண்டை இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஆட்சியும் மாறிடுச்சு. 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஃபண்டுன்றது வந்து எந்த கவர்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ஃபண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதை ஸ்டாப் பண்ணுறதுன்றது வந்து தப்பான ஒரு விஷயம். அது மாதிரி அவங்க வந்து அவங்க நினைக்கிறத வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற போது வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பிளாக்மெயிலிங் பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. அவங்க இப்போ ஏடிஎம்கே பார்ட்டிக்குள்ளே வந்து அலையன்ஸ்ன்னு தான் வந்தாங்க. ஆனால் பார்ட்டியை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணாங்க. அவங்க நினச்சா தான் இப்போ அந்த பார்ட்டியில் எதுனாலும் நடக்கும். அதனால அது மாதிரி அவங்க ஒரு டேக் ஓவர் எப்பவுமே அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் அவங்க ஹெட், அது ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஃபண்டை ஸ்டாப் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அதனால் நிறையா இப்போ விஜய் வந்து அவங்க கூட மீட்டிங் போனப்போ கூட அந்த ஒயிட் ஷீட்ஸில் எழுதி கொடுத்துருக்காங்க இது மாதிரி அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்லி. ஆனாலும் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறல அவங்க இன்னும். நீங்கள் நெகட்டிவ் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கீழே ஒதுக்கப்பட்ட நிதியானது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இல்லை. ஏன் இல்லை நான் சொல்கிறேன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கீழே நீங்கள் ஒதுக்குறீங்க. கிணறு வெட்டினா தான் காசுங்கிற மாதிரி, கிணறு வெட்ட காசு கூட நான் கிணறு வெட்ட மாட்டேன், நீ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே நீ ஒதுக்குற நிதி எனக்கு கொடு, ஆனால் நான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சரியா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. எந்த ஒரு மாநிலத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் என்று இப்போ வரைக்கும் மத்திய அரசாங்கம் சொல்லலை. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் நிறையா காரணங்களை சொல்லி, ஒரு நியாயமான காரணத்தை சொல்லி கூட அவங்களால ஏன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேணாம்னு அவங்களால ஒத்துக்க முடியல. ஸோ அது நான் இன்னொன்று சொல்கிறேன், 10 வருஷத்தில் நான் 2014 24 இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸாக வந்தது. சென்ட்ரல் டெவல்யூஷன் 5 லட்சம் கோடி. அதுக்கு முன்னாடி இருந்த 10 ஆண்டுகளை விட பல மடங்கு அதிகம். எந்த அளவுக்கு அதிகம்னா 1.5 lakh crores தான் இந்த சென்ட்ரல் டெவல்யூஷனாக நமக்கு வந்தது 2004 to 2014. அப்போது எல்லா மாநிலங்களுக்கும் அதிகமாக கொடுக்கணும்ட்டு இந்த சென்ட்ரல் டெவல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன் படியே பார்த்தீங்கன்னா 2004 2014 வரைக்குமே 80,000 crores தான் தமிழ்நாடுக்கு வழங்கப்பட்டது. இப்போ 1,80,000 கோடி. ஸோ நீங்கள் டைம் வேல்யூ ஆஃப் மணி, இன்ஃப்ளேஷன் எதை வேணால் போட்டு பாருங்க, எதை வச்சு வேணால் நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட எந்த அளவுக்கு வரும்னா பல மடங்கு 2-3 மடங்கு அதிகமாக வந்திருக்கும் அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தை விட. ஸோ கிணறு வெட்டினா தான் காசு, கிணறு நான் வெட்ட மாட்டேன், காசு மட்டும் கொடுங்கிறது எனக்கு ஏற்படுதா எனக்கு தெரியல. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ ஏன்னா வந்த கவர்மெண்ட் வந்து என்னென்னா, இப்போது நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, டிப்ளமசி டெவலப் ஆகிருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை, ஆனால் நம்ம ரஷ்யா கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கும், உக்ரைன் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். போலாண்டோட அதிபர்லாம் வந்துட்டு போலாண்ட்லேருந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நியூக்ளியர் வாரா இது மாறுறதை வந்து தடுத்ததே வந்து மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. டிப்ளமசின்றது பயங்கரமாக பூம் ஆயிருக்கு இந்த ஒரு 10 இயர்ஸில். எக்கனாமிக் வைஸாக பூம் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்குற மாட்டாங்க, நிதியும் நிறைய கொடுக்குறாங்க. 14க்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்துச்சோ அதை விட அதிகமாக வெறும் ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே நம்ம வந்து ஒதுக்குற அளவுக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே வர ஃபண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து இவங்களோட பேரையோ இவங்க ஸ்டிக்கரையோ ஒட்டிட்டு அப்படியே மாற்றிடுறதுனால நிறைய வந்து தெரிய மாட்டேங்குது. எக்கனாமி வந்து டெவலப் ஆயிருக்கு. இந்தியாவே வந்துட்டு ஒரு நேஷனாகவே வந்து ஸ்ட்ராங்காக இண்டிபெண்ட்டாக மாறி இருக்கும். இம்போர்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது. இப்போ டிஃபென்ஸ்க்கு பட்ஜெட்டே அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க.
டிஃபென்ஸ்க்கு ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டிய அந்த ஆயுதங்களையே நம்ம இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து டிபெண்ட்டாக இருக்கும்போது இப்போ நம்ம அக்னி மிசைல் மாதிரி நிறைய மிசைல்ஸ் வந்து பிராமோஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அது இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி யாருக்கும் பயப்படலை. இப்போ சைனா வந்து மிரட்டுறாங்க. இப்போ ஸ்டேட் ஆஃப் மலக்கா மாதிரி ஒரு இருக்கும்போது இங்கே ஒரு போர்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போ நம்ம வந்து அந்தமான் கிட்ட ஒரு போர்ட் வந்து பில்ட் பண்ணுறதா இப்போ அது வந்து அதையுமே எதிர்க்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எதிர்த்துட்டு இருக்கு. கர்நாடகாவில் டேம் கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த டேமுக்கு 12,500 ஏக்கர் வந்து தேவைப்படுது டேம் கட்ட. அப்போ அது மட்டும் கரெக்டாக அங்கேயும் வந்து மரம் தானே இருக்குது. டேம் கட்டுறதுக்கு அவ்வளோ நம்ம செக்யூரிட்டி இங்கே இருக்குல்ல. இப்போ வேர்ல்டோட 40% ஆஃப் தி எக்கானமி வந்து அந்த ஒரு வழியில் வந்து நடக்குதுன்னு போது அங்கே ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு போர்ட்டை வைக்கும் அப்படின்றான். அது சைனாக்கே ஒரு செக்மேட்டாக தான் இருக்கும். அவன் வந்து திரும்ப மிரட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக எக்கனாமிக் வைஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு. கரெக்டாக அவங்க வந்து மணியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அதில் வந்து எதுவுமே கிடையாது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயத்தில் மட்டும் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போது நான் 3 எஜுகேஷன் வந்து வரும்போது இந்த 3 லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்போது மும்மொழி கொள்கையில் 3வது லாங்குவேஜே கம்பல்சரியாக வைக்காமல் 3வது லாங்குவேஜுமே ஆப்ஷனலாக வைக்கலாம். 3வது லாங்குவேஜ்னு இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா 3வது லாங்குவேஜ் தான் கம்பல்சரி, அதில் என்ன எடுக்கிறியோ உன் சாய்ஸ்ன்ட்டு. இப்போ என்னன்னா எப்படினாலும் ஒரு 3வது லாங்குவேஜ்ன்றது கம்பல்சரி ஆகுதுல்ல. இப்போ 2 லாங்குவேஜே வந்து எல்லாரும் படிக்கும்போது இப்போ தமிழே நிறைய பேருக்கு படிக்க தெரியல. தமிழ் படிக்க சொன்னாலே ஒரு எழுத்து கூட்டி தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் இப்போ எழுத சொன்னால் பிழை இல்லாமல் எழுத முடியாது. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பொழுது 3வது ஒன்று வந்துச்சுன்னா அது உனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ பாஸ் ஆகணுமே அப்படின்ற மாதிரி மாறிடும். 3rd எஜுகேஷனே வந்துட்டு ஒரு ஆப்ஷனலாக வைக்கலாம். டீச்சர்ஸ்க்கு பற்றாக்குறை ஏற்படும். டீச்சர்ஸ்க்கு பற்றாக்குறை ஏன்னா ஒரு கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் ஒரு லாங்குவேஜ் சொல்லுவான், 20 பேர் இன்னொன்று சொல்லுவாங்க. அப்போ மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ கவர்மெண்ட் அதை செய்யும். அப்போ மெஜாரிட்டி ஹிந்தி சொல்லிட்டாங்கன்னா அப்போ அது இன்டெரக்டாக ஹிந்தி இம்போசிஷன் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ப்ராக்டிகாலிட்டியில் கொஞ்சம் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பில்லு அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிஜேபி அதுலேயுமே சொன்னது ப்ரொபோஷ்னலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இன்னமும் கரெக்டு தான். ஏன்னா சென்சஸ் வச்சு பார்த்தா கண்டிப்பாக கம்மியாயிடும். சென்சஸ் இல்லாமல் ப்ரொபோஷ்னலாக அந்த 20 அதை அப்படியே பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி 50% எடுத்து ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ 39னா அதில் பாதி எடுத்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 59 ஆகுது. அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அங்கேயும் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ இருக்கிற டீலிமிட்டேஷன் பில் வந்து வரும்போது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 82ல் வருது. 82ல் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா 25 இயர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணப்படும். அப்போ 26ல் இந்த பில் வருது. இவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறது கரெக்ட், சென்சஸ் இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்மளோட ப்ரொபோஷனாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். கரெக்டாக 59 எடுத்துகிட்டு வராங்க, வெரி வெரி குட். ஆனால் இப்போ இந்த பில்லில் என்ன ஆயிடுதுன்னா இந்த லைனை வந்து எடுத்துடுறாங்க. அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் இருந்த லைனை எடுத்துட்டு ப்ரொபோஷனாலிட்டி வில் பி மெயின்டைன்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அது எவ்வளோ வருஷத்துக்குன்ற கொஷின் வருது. அங்கே 25 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டான். அப்போ 25 இயர்ஸுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது இந்த பில்லை. இந்த சீட் அப்படியே இருக்கும். இப்போ இந்த 20 இங்கே வருஷமே மென்ஷன் பண்ணாதப்போ என்ன ஆயிடுதுன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக இருக்கிறது இப்போ மாற்றும்போது நார்மல் ஆகிடும். கான்ஸ்டியூஷனாக இருந்தால் தான் 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி ஆயிடுது. இப்போ 27ல் வந்து சென்சஸ் வந்துடும். சென்சஸ் வந்ததுக்கு அப்புறமா இப்போ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்கு. ஏன்னா சென்சஸ் வந்துருச்சுன்னா அப்போ இந்த டீலிமிட்டேஷன் என்ன சொல்லுவாங்க, சென்சஸ் வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டா 2/3 மெஜாரிட்டி தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டியிலே அவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து அலிகேஷன் வைக்காத மாதிரி சின்ன சின்னத்தில் மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். தமிழ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த தேசிய கல்விக் கொள்கை மட்டும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டால் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து கல்வி நிலையங்கள்லையுமே எல்லாத்துலேயுமே தமிழ் கம்பல்சரி. ஸோ அது அமல்படுத்தலை. அதனால தமிழ் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் படிக்கலன்னு இருக்கும் ஆதங்கம் தான். இப்போ ரோட்டில் போய் யார்ட்டாவது நீங்கள் ரேண்டமாக தமிழ் படிக்க சொல்லி கேட்டுக்கல, எழுத சொல்லி கேளுங்களேன். ரொம்ப வந்து தமிழோட நிலைமை தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. 2வது இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. இது கான்ஸ்டியூஷனோட இன்பில்ட் நேச்சர் கிடையாது. 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸுங்கிறது இந்திரா காந்தி பீரியட்ல அவங்க கொண்டு வந்தது. அப்போ கான்ஸ்டியூஷனலி என்ன மேண்டேட், ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் ஒரு டீலிமிட்டேஷன் நடக்கணுங்கிறது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். ஸோ நமக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை நாளைக்கு வந்து தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் குறைஞ்சு நார்த் இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாகி ஆட்டோமேட்டிக்காகவே சென்சஸ்க்கு அப்புறமா அது வந்து நம்ம கம்மியாகவும் அவங்களுக்கு அதிகமாகவும் ஆயிடக்கூடாதுங்கிற அச்சத்தை வெளிப்படுத்துறீங்க. ஆனால் என்னன்னா இதுதான் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். எது ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறமா டீலிமினேஷன் நடக்குங்கிறது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். அதை நிறுத்தி வச்சது இந்திரா காந்தி. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த இந்திரா காந்தி செஞ்ச பிளண்டரை ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரு பில் கொண்டு வந்து 2/3 மெஜாரிட்டிக்கு தேவையான பில்லை கொண்டு வந்து அந்த பிளண்டர் ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ஒரு அச்சம் நியாயமான அச்சமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க.
தமிழ்நாட்டோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாயிட்டே இருக்கு. நார்த்தும் சளைச்சப்பாடு இல்லை, அவங்களும் வந்துட்டு இருக்காங்க, நம்ம அளவுக்கு கீழே வரல. டைம் போக போக தமிழ்நாடோட பாப்புலேஷன் கம்மியாகும், நார்த்தோட பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அந்த அச்சம் நியாயமான அச்சம் தான். ஆனால் அதை நீக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், நீக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அது நீங்கள் சொன்னது நான் வந்து ஏற்றுக்கிறேன். அதே தான் வந்துட்டு இப்போ அங்கே வந்த ஒரு லைனில் வந்துட்டு வில் பி மெயின்டைன்டில் ஒரு இயர் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா இது கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு எப்படினாலும் இதை வந்து நம்மளால் இனிமே எப்பவுமே 50% போகணுங்கிறீங்களா? இல்லை 25 இயர்ஸ் சொன்னதுக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற பாப்புலேஷன் வச்சு அப்போ வந்து பாப்புலேஷன் சென்சஸில் பண்ணணுமா, இல்லை இதே மாதிரி நம்ம 50% இன்க்ரீஸ் பண்ணலாமான்றதை பார்லிமெண்ட் டிஸ்கஷனாக எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணலாமே தவிர இயர் கணக்கே இல்லாதது வந்துட்டு இங்கே ஒரு இன்செக்யூரிட்டியாக தானே ஃபீல் பண்ணுறோம். பாசிட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிப்ளமசி வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆயிருக்கு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ரீசெண்டாக அவங்ககிட்ட ஒரு நெகட்டிவிட்டி, ரீசெண்டாக இல்லை, ஒரு சில நெகட்டிவிட்டி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து அவங்களோட முக்கியமான ஆப்ஜெக்ட் என்னென்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஒரு 50% வந்து அவங்களோட ஃபிக்ஸ்டு 50% ஏறணும். அதுக்காக தான் அந்த பில்லை வந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முக்கியமான ஆப்ஜெக்டிவ் சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு ஏன் ஏற்க மாட்டேதுன்னா, தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் எஜுகேஷன் இருக்குது. தேர் ஆல்ரெடி நியர் டு தி அவங்களோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்ஸ் படி தமிழ்நாடோட 50% ஆல்ரெடி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் நிராகரிக்கிறதுக்காக. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் வந்து பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸில் வந்து உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சிருக்கு. சப்போஸ் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாலிசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அங்கே வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சிம்பிளாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னன்னு சொல்லணும்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற விகிதம், எவ்வளோ பேர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கன்னு அப்படின்னு. அப்போது இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாலிசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் தமிழ்நாடு ரிஜெக்ட் பண்ணுறது. ரெண்டாவது ரீசன் வந்து வி ஆல்ரெடி ஹேவ் அ ப்ரூவன் எஜுகேஷன் தட் ஹஸ் இன்க்ரீஸ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டு அ கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ அதுதான் நிராகரித்துக்கான ரீசன். மூணாவது பட்சம் என்னன்னா, நம்மளோட எஜுகேஷனை எல்லா ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் எஜுகேஷன் இருக்கும். ரிப்போர்ட்ஸ் படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரைட் டு எஜுகேஷன். அந்த ஃபண்டு வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது வந்து ஹைகோர்ட் ஆர்டர் வந்து போட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபண்டு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணணும். பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லிசன் பண்ணல. எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட இந்த கேள்வி கேட்க சொல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைக் ஹி டிட்ன்ட் கிவ் அ ப்ராப்பர் ஆன்சர். அவங்கள முதல்ல ஒத்துக்க சொல்லுங்கள், அப்போ தான் ஆன்சர் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது ஒரு நான் நெகட்டிவிட்டியாக பார்க்குறேன். ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க வந்து லுக் ஆன் பண்ணணும். லுக் ஆன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ டீலிமிட்டேஷன் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாரி அந்த ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக தமிழ்நாட்டோட உரிமை வந்து பறிப்புகிடுமோ. இப்போ 39 இருக்குது. ஆக்சுவலாக டபுள் பண்ணனா நம்மளோட நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது நார்த்தோட ஸ்டேட் பார்த்தா. இன்னொரு அச்சம் என்னென்னா, இப்போது அதிகமான சீட்ஸ்லாம் வந்து லைக் இட்ஸ் ஆல்ரெடி பிஜேபி ரூலிங். ஸோ அந்த அச்சத்தை நான் சொல்கிறேன். மக்களோட அச்சம் என்ன இருக்குது, இட்ஸ் ஆல்ரெடி பிஜேபி ரூலிங். ஸோ இப்படி ஆயிடுச்சுன்னா லைக் இவங்க வந்து இங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷன் விட்டுட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷனில் ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருவாங்க, ஒரு எதிர்ப்பே இருக்காது அப்படின்ற பட்சத்தில் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து விகிதாச்சாரப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டோட அதிகமான தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி, ரெண்டாவது மகாராஷ்டிரா 48, மூணாவது மேற்கு வங்கம் 42, நாலாவது பீகார் 40, அஞ்சாவது நம்ம இருக்கும் 39. நம்ம விகிதாச்சாரப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பை தமிழ்நாடோட சீட்ஸ் இப்போ நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்தோம்னா 7% வருது. இதே தான் அதிகப்படுத்தப்படும் போது தமிழ்நாடோட ரெப்ரஸன்டேஷன் அதே 7%. இதுதான் நேற்றுக்கு வந்து பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவோட அறிக்கை தெளிவாக கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டோட ரெப்ரஸன்டேஷன் குறையாது. இதுக்கு இப்போ வந்து எத்தனை சதவீதம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதே உறுப்பினர்கள் தான் கண்டினியூ ஆக போகிறாங்க. இப்போ என்னன்னா, ஒரு கட்சி மாவட்டம்னு இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு நிறைய செய்திகள் வருது. நேற்றுக்கு வந்து கிழக்கு மாவட்டம், கிழக்கு மேற்கு மாவட்டம், மேற்கு கிழக்கு மாவட்டம் அப்படின்னு நிறைய பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்? நிர்வாக வசதிக்காக. ஒரு கட்சிக்குள்ளேயே நிர்வாக வசதிக்காக டீலிமிட்டேஷன் வந்து அவங்க பண்ணும்போது நாடு முழுக்க தேவைப்படுகிறது. இந்த ரைட் டு எஜுகேஷன் நீங்கள் வந்து சொன்னீங்க, நியாயமான பாயிண்ட். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை விட அதிகமாக 2014 2023 வரைக்கும் 9 ஆண்டுகளில் 10,76,000 கோடி ரூபாய் நமக்கு வழங்கப்பட்டது. ஹிஸ்டாரிக். ஏன் ஹிஸ்டாரிக் சொன்னா, வேற எந்த மாநிலத்துக்கும் வழங்கப்படாத நிதி. ரெண்டாவது, இதுவரை எந்த அரசாங்கம் கொடுக்கப்படாத அளவுக்கு கிராண்ட் இன் எய்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு மானியமாக கொடுக்கறது, நமக்கு வட்டியில்லா கடனாக கொடுக்கறது, மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக கொடுக்கறது, நலத்திட்டங்களுக்காக கொடுக்கறது, எல்லாத்தையுமே நம்ம நம்பர் 1 இருக்கும். இது ஒன்னே மட்டும் தான் அவங்க அந்த மினிஸ்டர் சொல்ல ரொம்ப அரகெண்டா சொல்லியிருக்கலாம். அக்செப்ட் பண்ண சொல்லுங்க அப்புறம் பேசலாங்கிறது அரகெண்டா சொல்லியிருக்கலாம். அகைன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே ஒதுக்கப்படுற நிதி நேஷனல் எஜுகேஷன் இப்போ உதாரணத்துக்கு
ஆந்திரால வாங்கிட்டான் அந்த நிதி வாங்கி எல்லா அரசு பள்ளிகளும் தரம் உயர்த்திட்டான். பல அரசு பள்ளிகள், ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகளை தரம் உயர்த்திட்டாங்க ஆந்திர அரசாங்கம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பாயிண்ட் உண்மையே நல்ல பாயிண்ட் தான். ஆனால் தமிழ்நாட்டோட அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் நான் தமிழ்நாட்டோட மாடலை எப்படி பார்க்குறேன்னா, இந்த சைக்கிளில் வேகமாக பெடல் பண்ணிட்டே வந்து விட்டுருவாங்க, பட் இருந்தாலும் சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஏன்னா இவ்வளோ வருஷத்தினுடைய உழைப்பு, இத்தனை வருஷத்தோட அந்த மொமெண்டம் அப்படியே வந்திருக்கிறதுனால இப்போ தமிழ்நாடு முன்னேற மாதிரி தெரியுது. 2021ஆம் ஆண்டு நித்தி ஆயோக் ரிப்போர்ட் வந்துச்சு, 2024ஆம் ஆண்டு நித்தி ஆயோக் ரிப்போர்ட் வந்துச்சு. ரெண்டுத்தையும் சும்மா கம்பேர் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டோட எல்லா பேராமீட்டர்ஸ் குறைஞ்சிருக்கு. எந்தெந்த பேராமீட்டர்ஸ் நம்ம முன்னேறணுமோ எல்லா பேராமீட்டர்ஸ் கம்மியாகி இருக்கு. எதெல்லாம் கீழே போகணுமோ மேலே போயிருக்கு, மேலே போகணும் கீழே போயிருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2% இன் ஹையர் எஜுகேஷன் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டோடது. ஸோ தமிழ்நாட்டோட மாடல் வந்து எப்படி இருக்குன்னா, SC/ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு, ஆக்சிடென்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு, சூசைட்ஸ் அதிகரிச்சிருக்கு. இன்னும் பேராமீட்டர்ஸ் படி பார்த்தோம்னா 2021 விட 2024 தமிழ்நாடு மோசமா போயிருக்கு. 2024 விட இப்போ வந்து தமிழ்நாடு மோசமா போயிட்டு இருக்கு எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே. ஸோ தமிழ்நாடு's மாடல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், இட்ஸ் நாட் ஸ்டில் சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது என்னோட கருத்து. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கான்வோ ஸ்டார்ட் பண்ணும்போது பிஜேபி சப்போர்ட் தான் சொல்லி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கவர்மெண்ட் மேலே எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை, பாசிட்டிவிட்டி சொல்கிறேன். பாசிட்டிவிட்டி சப்போர்ட்டராக சொல்ல சாமானியனாக நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னையில் படிக்கிறேன். என்னோட நேட்டிவிட்டி திருநெல்வேலி களக்காடுங்கிற ஒரு வில்லேஜ். அப்போது நான் வந்து இங்கேருந்து வர்றதுக்கு ரயில்வே டெவலப்மெண்ட்டை பற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த லெவலுக்கு மோடி கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது இது வரைக்கும் காங்கிரஸ் பீரியடில் இருந்ததா இல்லை. இப்போ மோடி கவர்மெண்ட்னால தான் வந்தே பாரத் அதெல்லாம் எந்த ஒரு பாலிடிக்ஸும் பண்ணல. எல்லா ஒரு ஸ்டேட்டையும் காமனாக தான் பார்க்குறாரு. டெவலப்மெண்ட் வந்து அந்த லெவலுக்கு ரயில்வேவாக இருக்கட்டும், ரோட்வேவாக இருக்கட்டும், ஒரு ட்ராவலுங்கிறதுக்கே ரொம்ப இதாக ஆக்குனது வந்து மோடி கவர்மெண்ட் தான். இப்போ வந்தே பாரத் வந்ததுனால எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 11 ஹார்ஸ் ஆகுது. இப்போ வந்தே பாரத் வந்ததுனால 8 ஹார்ஸாக நான் சென்னை வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் ட்ரெயின் அடுத்து மாற்றிட்டே இருக்காரு. இப்போ புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. இது ரயில்வேயோட ஸ்டாப் பண்ணாமல் அக்ரிகல்ச்சர்ஸு அந்த சைடு சதர்ன் தமிழ்நாடுனா அக்ரிகல்ச்சர் தான் ஃபுல்லாகவே. அவங்களோட மெயின் இதே அக்ரிகல்ச்சர்ஸு. அதுக்கு அவ்வளோ ஸ்கீம்ஸு. இப்போ ஒரு படிப்பறிவிடாத மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா, நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், எங்களுக்கு மோடி வந்து அமௌண்ட் கொடுக்குறாரு மந்த்லி, ஸோ இந்த இது கிராப்ஸ்க்கெலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எந்த ஒரு அதே மாதிரி டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல வந்து இன்னொரு கண்ட்ரியோட சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வேணுங்கிற சப்போர்ட்டு எதிர்பார்த்துருந்தோம். இப்போ அந்த மாதிரி சப்போர்ட் எதுவும் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. தேவைப்படும் இன்னொரு கண்ட்ரியோட, ஆனால் நம்ம அதையே நம்பி தான் இருக்கணும்னு இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் அவர் ஃபஸ்ட்டு 2014 ஆட்சியை பிடிச்சக்கப்புறம் அவர் டூர் போகிறாரு, ஒரு கண்ட்ரியாக டூர் போயிட்டுருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிலாம் அவ்வளோ அலிகேஷன் வச்சாங்க. அது போனனால தான் இப்போ அந்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் நடந்திருக்கு. எதுனாலுமே இந்தியாட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. முதல்ல இந்தியாவை பெரிய லெவலில் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க இப்போ அந்த இதில் வேர்ல்டு லெவலில். அப்போ இப்போ அவர் இது மோடிங்கிற ஒரு மேன்னால மட்டும்தான் இப்போ இந்தியா ரெகக்னைஸ் ஆகுது. அதுக்கு அந்த ஒரு டூர் போனார்னு அந்த குற்றச்சாட்டு, அதனால தான் இப்போ அந்த இதே டெவலப் ஆகிருக்கு. ஸோ எனக்கு அந்த ஊரில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. சப்போர்ட்டராக எனக்கு என்ன பயம்னா, ஒரு சாமானிய மக்கள் சவுத் தமிழ்நாட்டில் வில்லேஜில் விவசாயம் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு பெருசாக எஜுகேஷன்லலாம் பெருசாக இருந்திருக்காது. அவங்க லெவலுக்கு கூட மோடிங்கிற நேம் தான் போயிருக்கு. மற்றபடி பிஜேபி கவர்மெண்ட்டா இதுவா அப்படின்லாம் இல்லை. மோடியோட நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கா உங்களுடைய ஊர்ல, தென் தமிழகத்துல? அவங்களே சொல்றாங்க இந்த இது பண்றது வந்து மோடி தான் கொடுக்காரு. டிஎம்கே பீரியட் இப்போ 2021 to 2025 வந்து அதெல்லாம் மோடி கொடுக்கல, நாங்கள் தான் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி பொன்மோடி வந்து வில்லுப்புரத்தில் சொல்லியிருந்தார். நாங்கள் தான் கொடுக்கோம், அவர் மோடி எதுவுமே கொடுக்க மாட்டேங்காது, காசே கொடுக்க மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விவசாயத்துக்கு வந்து மோடி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ ஒரு யுரேனியாவோ இல்லை ஏதோ ஒரு இது வாங்குறதுக்காகவோ அவங்க மானியம் இருக்கு, மானியம் அவ்வளோ இருக்கு, டிராக்டர்ஸ் வாங்குறதுக்கு இருக்கு. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவோட பேக் போன் சொல்றது வந்து இப்போ மோடி வந்து அதை நிரூபிச்சிட்டு இருக்காரு சப்போர்ட் பண்ணி. எங்களுக்கு என்ன சப்போர்ட்டராக என்ன பயம்னா, இப்போ அவ்வளோ லெவலுக்கு ஃபேமான மோடி வந்து நாளைக்கு வந்து ஏஜ் காரணமாக பிரைம் மினிஸ்டர்லேருந்து போனால் திருப்பி ஒரு பிஜேபியே ரூல் பண்ணாலும் திருப்பி வர பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு பயம், அச்சம், அது மட்டும்தான். மற்றபடி ஆட்சியில் ஏதாவது நெகட்டிவிட்டி? ஆட்சியில் எந்த நெகட்டிவிட்டியும் இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க நெகட்டிவிட்டி நிறைய பேர் சொன்னாங்க, அதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நம்ம சொல்லணும்னு இல்லை, எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதனால் இது மட்டும். மோடி அரசாங்கத்து மேலே எந்த நெகட்டிவிட்டியும் எனக்கு கிடையாது.
நான் அப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் யார் சப்போர்ட்டருன்னு சொல்லி. எல்லாரும் ஒரு ஜனநாயக கடமை அதை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் யார் சப்போர்ட்டருன்னு. மோடி அரசாங்கத்தின் தொடர் ஆட்சி, அதாவது எந்த கவர்மெண்ட்டுமே இந்த இதை பிடிக்கல. நேருவெல்லாம் பீட் பண்ணி திறந்துன்னு இருக்காரு. ஒரு கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட எக்கனாமிக் வந்து ரொம்ப லெவலில் வளரும். அதிதீவிரமாக வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம நாட்டில் 4வது 4th பிளேஸில் இருக்கோம். கிட்டத்தட்ட 5th பிளேஸில் இருக்கோம். 4th 7th கூட 3 கூட போகலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது தவிர காங்கிரஸ் பீரியடில் இருந்த பில் பாசிங்கை விட மோடி கவர்மெண்ட்டில் வந்து பில் பாசிங் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்லிமெண்ட்டில். காங்கிரஸால் செய்ய முடியாத பில்லெல்லாம் மோடி செஞ்சுருக்காரு. இந்த 1000 ரூபா நோட்டு 500 நோட்டுலாம் கழிச்சது காங்கிரஸ் பீரியட்லேயே பண்ணியிருக்க வேண்டியது. ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் அதெல்லாம் மாற்றணுங்கிற ஒரு ஆக்டே இருக்குது. அதை வந்து காங்கிரஸ் பீரியட்லாம் பண்ணவே இல்லை. நான் பிஜேபி பீரியடில் மோடி தான் பண்ணாப்புல. அப்போ பண்ணும்போது எல்லாரும் யோசினாங்க இப்படி இது பண்ணிட்டாரு வச்சுட்டாருன்னு. ஆனால் அந்த துரந்தர் படம் அந்த வந்திருக்கும் போது தான் அதோட உண்மைத்தன்மையே இந்த அடிப்படை மக்கள் தெரிஞ்சிருக்காங்க. இது எதுக்கு இதை நீங்க தியேட்டர்ல பாத்தீங்களா? நான் தேட்டர் அந்த அடிப்படை தியேட்டர்ல பாத்தீங்க துரந்தர். ஓகே, அப்போதான் மக்கள் புரியுதாங்க அந்த அடிப்படையே. இதுக்கு தானோ உண்மையான பேனிங்கோ அப்படியா. ஆனால் நம்ம வந்து டேரெக்டாக சொல்லலை. இந்த டெரரிஸ்ட் ஃபண்டிங் உள்ளே வருது. மன்மோகன் சிங்கில் இருக்கும்போது ஏகப்பட்ட டெரரிஸ்ட் அட்டாக்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து டெரரிஸ்ட் அட்டாக் இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்குன்னு அதுக்கான கவுண்டர் அட்டாக் டேரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. மறுநாளே அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. முந்தைய மாதிரி கை கட்டிட்டு இருந்த ஆட்கள் வந்து அந்த பழைய பாரதம் வந்து இல்லை புதிய பாரதம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒன் மேன் ஆர்மியால் மட்டும்தான் அது முடிஞ்சிட்டு இருக்கு. பல நாடுகளோட மரியாதை வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம நாட்டில் உள்ளே வந்தாலே இப்போ இந்த G20 நம்ம நடத்தணும், பெரிய விஷயம். ரஷ்யா உறவு அப்படிங்கிற அந்த நட்புறவுகள் வந்து ரொம்ப வலுவடைஞ்சிட்ருக்கு. பல நாடுகளில் வந்து நம்ம போனாலே இந்த சேரை நோட்டி விட்றது, அவரை உட்கார வைக்கிறது, அங்கே மாதிரி அந்த ஒரு பெரிய பிக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப நாட்டுக்காக ஒரு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காக ஒவ்வொரு விஷயம் செதுக்கி செய்தாப்புல. அந்த ரயில்வே சொன்னதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 நாள் முன்னால் கூட ஒரு புதுசாக ஒரு ரயில் லான்ச் பண்ணியிருந்தார். ஹைட்ராலிக்கில் ஏதோ போகிற மாதிரி அதில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தேவை. அதெல்லாம் பண்ணியிருக்காப்புல. முக்கியமான பாலங்கள், இந்த ஸ்ட்ரகிளான இடத்துல பாலம் போடுறது. இந்த ஜம்மு காஷ்மீரில் கூட இப்போ ரீசெண்டாக சென்னாயின் ஒரு டனல் ஓப்பன் பண்ண ஒரு இதுவும் ஹை வேலியில பள்ளத்தாக்குல ஒரு 2 மலையும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அது யாருமே பண்ணல, நம்ம தான் பண்ணியிருக்கோம். இவ்வளோத்துக்கு ஒரு ஈஃபில் டவர் ஹைட்டோட பெருசு. அது எந்த நாடுமே செஞ்சதில்லை, நம்ம தான் செஞ்சுருக்கோம். இந்த கவர்மெண்ட் தான் செஞ்சுருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி ஃபண்டெல்லாம் ஒதுக்கி ஒரு ஸ்டேபிளான அரசால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாருங்கிறாங்களே. யார் மோடி வஞ்சிக்கிறாருங்க. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து இந்த ஒரு திராவிட அரசியலே பண்ணி அந்த மக்கள் ஒரு செட் ஆகிட்டாங்க. ஒரு திராவிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆகிட்டாங்க. இப்போ தான் அதை உடச்சிருக்காப்புல விஜய். போக நாட்களில் பிஜேபிக்கு ஒரு நிலையான லீடர் தமிழ்நாட்டு மக்களோ தமிழன் ஒருத்தன் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு நிலையான ஆளாக இருந்தாப்புல. அண்ணாமலை இருந்த மாதிரி அவர் இருந்திருந்துருக்கலாம். அந்த கட்சி அரசியனால் உள்கட்சி பூசலில் வெளியே வந்துட்டாப்புல. நாளைக்கு நான் அண்ணாமலை சப்போர்ட்டரா, அதனால் நான் வீத லீடர்ஸில் போயிட்டேனா இல்லை, என்னோட ஐடியாலஜி இந்த கட்சி தான், அதனால் நான் எங்கெல்லாம் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு தமிழன் எத்தனை சதவீதம் பிஜேபிக்காரங்க இருப்பாங்க? அதாவது உங்களோட ஐடியாலஜி சார்ந்து கேட்குறேன். கம்மி தான் 10%. அந்த ரொம்பலாம் நீங்கள் கீழே போயிறாங்க. 10% இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்காங்க பிஜேபிட்டே இருந்து அப்படின்னா, ஹிந்திக்காரன் வந்து இங்கே ஆட்சி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. ஒரு தமிழன் வந்து கரெக்டாக இந்த கட்சியே ஒரு ஹிந்தி கட்சி, பிஜேபினால ஒரு ஹிந்தி கட்சிப்பா அது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு மக்கள் ஒரு தமிழனோட லீடர்ஷிப் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ணது ரொம்ப சுலபமான விஷயம். எல்லாரும் எல்லாம் வந்துடமாட்டாங்க, கால் ஊன முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு மூங்கில் மரம் வச்சோம்னா உடனேலாம் வளராது, அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அது கீழே வந்து ஆழமாக வேர் ஊனிட்டு இருக்கும். அந்த பீரியட் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதி ஆகிறதுக்கான ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. உங்க கிளாஸ்ல வந்து எத்தனை பேர் இப்போதைக்கு? இப்போ நீங்க லா படிச்சு ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்கல்ல? ஆமா. எத்தனை பேர் உங்க கிளாஸ்ல? எங்க கிளாஸ்ல பாய்ஸ் மட்டுமே ஒரு 20-25 இருப்போம். அதுல ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபி பிரிச்சா அதில் மேக்ஸிமம் ஆன்டி பிஜேபியாக தான் இருக்குது. அது என்னென்னா அந்த டிவிகே, அந்த எனக்கு இன்னே வரைக்குமே அந்த டிவிகேவோட ஐடியாலஜி புரிஞ்சிக்கவும் முடியல. என்ன ஐடியாலஜியில் அவங்க இருக்காங்க, இப்படி பார்த்தா ஒன்று சொல்லுதாங்க, இப்படி பார்த்தா ஒன்று சொல்லுதாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னு எனக்கு புரியலை. அவன்கிட்டையுமே டேரெக்டாக கேட்டவங்க ஐடியாலஜி என்னப்பா அப்படின்னாலுமே எங்களுக்கு விஜய் வேணும்,
விஜய் வந்துட்டார் எங்களுக்கு விஜய்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் 2 பேர் இந்த என்டிகே சீமா அந்த தமிழ் தேசியம் அவர் வந்து இந்த பேச்சுக்காண்டி அவரை இது பண்ணிட்டாங்க. நெகட்டிவிட்டி இல்ல, நெகட்டிவிட்டியே இல்லை. இதே கவர்மெண்ட் எனக்கு என்னன்னா, எனக்கு நான் வந்து அரசியல் பார்த்து பழகினது பூரா இவரை வச்சு தான். இவர் இல்லைங்கும் போது எனக்கு ஒரு பெரிய மன வருத்தமே இதுதான் இருக்கும். இவர் வந்து 75 வயசுக்கு அப்புறம் பிஜேபியில் வந்து பதவி கிடையாது. அவருக்காண்டியே அந்த ரூலை வந்து லைட்டாக இது பண்ணியிருந்திருக்காங்க. அவருக்கு அதுக்கு பிறகு ராஜ்நாத் சிங்குக்கு அவருக்குலாம் அந்த இதெல்லாம் அப்படி ரூல் இல்லைங்க, எழுதப்படாத விதிமுறை அது. ஆனா ரொம்ப வருஷம் வரைக்கும் 80 வயசு தாண்டிலாம் அத்வானி எம்பியா இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க, அப்படி ரூல் இல்லை. ஆனால் இவருக்கு அடுத்து யோசிக்கும் போது நான் நினைக்கிறேன் யோகிஜி வந்தால் ஏதோ பிரமாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 100 மோடி சேர்ந்தா அந்த ஒரு பர்சன் நான் எதிர்பார்க்கேன், வந்தால் நல்லா இருக்கும். என்னோட பாசிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் அது வந்து எந்த காலத்துலேயும் இல்லாத போது இந்த டைமில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதாவது வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பயங்கரமாக செயல்படுது. முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸுக்கு முன்னாடி இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து அதிகமாக டிஃபென்ஸ்க்கு வந்து அவங்களுடைய நாட்டு வளத்தோட டிஃபென்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிற நாட்டு தாக்குதல்னால அது பாதிக்கப்படுமோன்ற ஒரு அச்சத்தினால. ஸோ வந்து நம்ம அதிகமாக டிஃபென்ஸில் வந்து இப்போ அவங்க செலவு பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து S-500 அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரஷ்யாவோடய வந்து அவங்க வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. முதல் இது. 2வது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட நம்மளுடைய கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் வந்து உலக அளவில் பெருசாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இந்த ஜூயிஷ் கண்ட்ரோல்ஸ் இருக்கும்போது. நீங்கள் இஸ்ரேல் ஆதரிக்கிறீங்களா? இல்லை. எப்படி சொல்கிறது, ஐடியாலஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணுறேன். பட் இஸ்ரேலுக்கு வந்து அவங்களோட ஐடியாலஜி வந்து எப்படி இருக்குன்னா, பேசிக்காக அவங்களோட ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷனு, அவங்களுடைய நேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய டெம்பிள் அதை கட்டணுன்றது. 3வது வந்து கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதை முன்னிறுத்தி தான் வந்து அவங்க மொத்த இதுவுமே செயல்படுது. ஓகேவா? பட் வந்து எனக்கு என்ன ஒரு இதுனா, அவங்க அவங்களோட நாட்டுக்காக செயல்படுறாங்க. அந்த டைமில் வந்து மற்ற நாடு எவனுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அந்த ஐடியாலஜி வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். ஓகே. அப்புறம் மோடி வந்து அவர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப். ஆமாம், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இஸ்ரேலுக்கான நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சாலமன், அதாவது இங்கே பாண்டியர்கள் இருந்த டைமில் இருந்தே நம்மளுக்கு நல்ல ட்ரேட் வந்து இருக்குது. இப்போது வந்து நம்ம இஸ்ரேல் வந்து லீடிங்கான நியூக்ளியர் இது, அதுக்கப்புறம் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து ஒரு ஏவுகணை நீங்கள் கண்டை விட்டு கண்டை பாயும் போது அதை இன்டர்செப்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வானத்திலே அதை வந்து ஸ்டாப் பண்ணி அடிக்கிறது. அது மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரேல் கூட வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த மலக்கா ஸ்டேட்னு ஒன்று இருக்குது நம்மளோட இந்தோனேஷியா கிட்ட. அவங்க வந்து அதை வந்து பக்காவாக வந்து அதை யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைனா ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்துருச்சு, அந்த ஹம்பந்தோட்டா போர்ட் வரைக்குமே வந்துருச்சு. அவங்க டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இந்த கிரேட்டர் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அதை வந்து காங்கிரஸ், அதாவது ராகுல் காந்தி வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு முரண்பாடு இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து உண்மையாக நல்லாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான இந்த ப்ராஜெக்ட்ஸ், இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த வில்லேஜஸில் வந்து கொண்டு வருது, அது எல்லாமே நல்லா இருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக என்ன வந்து ஒரு விஷயம் லேக் ஆகுறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்துட்டு அந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி எதுக்கு? செக்யூரிட்டி இருந்தால் பீஸ் இருக்கும்ல, அந்த பீஸ் வந்து உண்மையாக மக்களுக்கு இருக்கானா இல்லை தான். அதாவது எப்படி சொல்ல வருது, உத்தரப்பிரதேஷில் வந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கான ரிலீஜியஸ் ரைட்ஸ் வந்து அவங்க ஒன்றுமே வந்து இது பண்ணல, அதாவது கொண்டு வராங்க. இப்போ மாட்டு இறைச்சி வந்து லீடிங் ப்ரொடியூசரே வந்து உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேவா? அப்போது வந்து பக்கத்தில் இருக்கிற கோயில், ஐ மீன் என்ன சொல்கிறது, கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் வந்து அவங்க சாப்பிட்றத வந்து நீங்கள் பண்ண, அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அன்னெசரியாக விதிக்கிறாங்களோன்ற மாதிரி இருக்குது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வேணும். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லை உண்மையாகவே. அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு இதுனா, அந்த மணிப்பூர் கேஸில் வந்து இப்போ வரைக்குமே ஏன் வந்து மோடிஜி வந்து அவர் வந்து அதை டேரெக்டாக அட்ரஸ் பண்ணல. ஏன்னா அங்கே வந்து உண்மையாக நான் அதை பற்றி நான் ஃபேக்ட் செக் பண்ணும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே உள்நாட்டு கலவரத்தோட அங்கே வேற ஒரு விஷயம் போகுது. என்ன அப்படின்னா ட்ரக் மாஃபியா. ஒரு காலத்தில் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து அந்த ஓபிஎம் வந்து பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ல்டோட ஹப்பாவே இருந்தது. அப்புறம் அங்கே வந்து கட்டாச்சு எப்படா தாலிபான் வரும்போது. இப்போ நம்ம தாலிபானும் இவங்கள வந்து நல்ல டைப் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மொத்த சவுத் ஏஷியாக்கே வந்து இப்போ எது மாறிடுச்சு அப்படின்னா மியான்மர், நம்மளுடைய பர்மா மாறிடுச்சு. பர்மாவுக்கு பக்கத்திலே வந்து நம்மளுடைய 7 ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, மேகாலயா, மணிப்பூர், மிசோரம். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களுடைய பயம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பயம் நியாயமானது என்னன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி அந்த என்ன சொல்கிறது, அந்த நிக்கோட்டின் அந்த மாதிரி ட்ரக் வந்து உள்ளே வந்துட போகுது அப்படின்றது தான் இவங்க. இதுதான் உண்மையான நேஷ்னல் விஷயமே அதுதான். பட் வெளியே வந்து கலவரமாக மாறிடுச்சு. இந்த கலவரம் என்ன அப்படின்னா,
ஒரு நார்மல் அந்த 2 மலைநாட்டு மக்களுக்கு வந்து அவங்களோட பேசிக் ரைட்ஸ் வந்து யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுதுன்னு. ஆனால் இதில் மோஸ்ட்டாக இந்த கலவரத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆதிக்கமாக அதில் நிறைய இருந்திருக்கு. ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கலவரத்தில் மோஸ்ட்டாக வந்து நிறைய தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணது வந்து இந்த ரொம்ப மைனாரிட்டி பீப்புளை ரொம்ப வந்து டார்கெட் பண்ணி நிறைய பேர் எரிச்சிருக்காங்க, உயிரோடு எரிச்சிருக்காங்க. ஏன் வந்து எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏன் வந்து அவர் அட்ரஸ் பண்ணல? அதாவது growth தேவை, என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே தேவை. ஒரு நாட்டில் பேசிக்காக வாழ்கிறோம் அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வேணும். அது ஏன் இல்லாமல் இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வேறு ஏதாவது? ப்ளஸ் வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் வந்து என்னதான் வெளியே எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் இருக்கும், அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுறது. இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா பீப்புளுக்கே சொல்ல வரேன், நிறைய ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பீரியடில் நிறைய ஜேர்னலிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க. என்னென்னா அவங்க உண்மையான உண்மை சம்பவத்தை வந்து வெளியே கொண்டு வரும் மர்மமான முறையில் நிறைய இடத்துல கொண்டு வர சாவடிக்கப்பட்டிருக்காங்க. மூணாவது வந்து எல்லா லீடர்ஸுக்குமான அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த தாட்ஸை வெளிப்படுறதுக்கான ஒரு இது இருக்குது, பயப்படுறாங்க. உண்மையாகவே ஈக்குவலான ஃப்ரீடம் இல்லை. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸுமே இருந்தாலுமே அவங்கள வந்து பொறுமையாக கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட மொத்த கேம்பெயின்லையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஐடியாஸ் என்னன்னு சொல்லிட்டுக்கு அப்புறம் தான் அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க. பட் இங்கே வந்து ஒரு பயம் இருக்குது மக்களுக்கு. அதாவது நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், பொலிட்டீஷியன்ஸ்க்கே வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆக்கப்படுறாங்க அவங்களுடைய தாட்ஸை வைக்கிறதுக்கு. 2-3 ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்லேருந்து வரேன். நிதி ஆயோகுங்கிற அந்த கான்செப்டே மோடி கொண்டு வந்தார். எல்லா முதலமைச்சர்களுக்கும் பங்கு கொடுத்து எல்லா தலைவர்களுக்கும் நிதி ஆயோகில் வாங்க, we will discuss, நம்ம எல்லாமே நாம வந்து ஆன் த டேபிள். விஜய் கூட போயிட்டு வந்தார் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணி அனைவருக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து வாங்க டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்குன்னா, அந்த பாராளுமன்ற ஜனநாயகமே விப்பு கொடுக்க மாட்டாங்க. விப்புங்கிறது நீங்க இந்த கட்சியை சேர்ந்தா நீ நோன் தான் ஓட்டு போடணும், நீ எஸ் தான் ஓட்டு போடணுங்கிறது கிடையாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் விப்பு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை பில்லு பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஓட் பண்ணுறதுல எல்லா கட்சிகளுக்குமே ஒரு விருப்பப்படி ஓட்டு போட முடியல. இந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாப் லிஞ்சிங் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க கரெக்டாக. அந்த மாட்டு இறைச்சி கொண்டு போகும்போது மாப் லிஞ்சிங்க்கு முதன்முறையாக சட்டம் கொண்டு வந்து நரேந்திர மோடி. இப்போ யாரும் வந்து இவர் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காருங்கிறதுக்காக அடித்து கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பிஎன்எஸ்ல தான் முதல்ல மாப் லிஞ்சிங்க்கு தனிநபர் ஒருவரை கொலை செய்தால் என்ன தண்டனையோ அதே தண்டனையை மாப் லிஞ்சிங் கொண்டு வந்தது நரேந்திர மோடி. இந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் அகைன் 2014 முன்னாடி நடந்த மத கலவரங்கள் எடுத்து பாருங்க. ஒரு பீஸ் கண்டிப்பாக வேணும். அந்த பீஸ் கடந்த 10 வருஷங்கள் எப்படி அதிகரிச்சிருக்குன்னா, 2013 முன்னாடி வரிசையா மத கலவரங்களோட பேர் என்னால் சொல்ல முடியும். ஒரு ஜஸ்ட் ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன். 2013ஆம் ஆண்டு இதே முசாஃபராபாத் யூபியில் பெரிய கலவரம் அவ்வளோ பேர் கேஷுவாலிட்டிஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து 2 மதங்கள் வெட்டிக்கிட்டாங்கிற அந்த நியூஸ் நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப 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 கம்மி, நெக்லிஜிபிள் அமௌண்ட்டுக்கு மாறி இருக்கு. ஸோ இந்த பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை கடந்த 12 வருஷமா மோடி என்ஹான்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பலருக்கும் இந்த வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் நேரடியாக அரசாங்கத்தோட தொடர்பு கொள்ளலாம். மை கவர்மெண்ட் ஆப் இருக்கு, நரேந்திர மோடி ஆப் இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களுடைய அனைவருடைய கருத்தையுமே பதிவு செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ப்ரெஸ் ஃப்ரீடம் வந்துட்டு அதில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா ப்ரெஸ் ஃப்ரீடமில் வந்து நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஹிட்லர் செய்யலான்னு சொன்னதுனால ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஜெயிலில் வச்ச கதை காங்கிரஸ் டைமில். அப்புறம் நிறைய புக்கை பேன் பண்ணது, நேரு அவர்களை பேரை மென்ஷன் பண்ணதுக்காக அவங்கள ஜெயிலில் வைக்கிறது, இந்திரா காந்தி டைமில் அந்த எமர்ஜென்சி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவாக பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறது அரகன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 14 to 19 சூப்பரான ஒரு கவர்னன்ஸாக இருந்துச்சு. 19க்கு அப்புறம் செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ தேர்டு டைம் வரும்போது இன்னமும் அது டிக்ளைன் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். திரும்ப வரவே வந்துட்டு அந்த அரகன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போது நிதின் கட்காரி வந்துட்டு தைரியமாக வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, E20 எந்த பிரச்சனையும் வரல, பிரச்சனை வந்தால் கேஸ் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன், கேஸில் எப்படி தீர்ப்பு வந்துடும் அப்படிலாம் பேசுகிறாரு. ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்க மாட்டுறாங்க. பேப்பர் லீக் ஆச்சு. பேப்பர் லீக் ஆனதை பற்றி இந்த ரெசிக்னேஷனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன்னா காங்கிரஸ் டைமில் இதை விட பேப்பர் லீக்ஸ் நிறைய நடந்துச்சு, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஆனால் பேப்பர் லீக் நடக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அதை பற்றின ஒரு விரிவான அவரே வந்து ஒரு மீடியாவை அட்ரஸ் பண்ணி ஒரு விரிவான ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு சாரி அந்த மாதிரி அப்பாலஜைஸ் பண்ணி ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படி ஒன்று எடுத்துருந்துருக்கணும். அக்கௌண்டபிலிட்டி வரல. அந்த மாதிரி இப்போது ராம் மந்திருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாருமே ரொம்ப ஒர்க் பண்ணி ராம் மந்திர் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ராம் மந்திரில் இப்போ வந்து அவ்வளோ ஒரு திருட்டு நடந்திருக்கு.
திருட்டு நடந்ததுக்கு அப்புறமா திருட்டுனவனை விடமாட்டோம்னு சொல்கிறத விட திருட்டு நடக்கும்போதே அதை வந்து இன்னும் கொஞ்சம் அவேராக வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்ததுக்கு அப்புறமா வந்து பேசுகிறதும், இப்போ நிறைய பிரிட்ஜஸ் வந்து இனாக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டேமேஜ் ஆகுது. அப்புறம் இனாக்ரேஷன் முன்னாடி அதை சரி பண்ணிடுறாங்க, இல்லை பிரிட்ஜஸில் ஏதாவது அது நடந்தாலுமே இந்த மாதிரி வந்து அது எல்லாமே வந்து நிறைய ஃபால்ட்டாக வந்த பின் பார்ப்போம்ன்ற மாதிரி ரொம்ப மாறிட்டு, அதாவது ஒரு லெத்தாஜிக் இருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். நிதின் கட்கரி அவர் ரொம்பவே இப்போ நேஷன் வைட் அவரை தான் வந்துட்டு ட்ரால் மெட்டீரியலாக போயிட்டாரு. இன்டர்வியூல ரொம்ப கார்னர் பண்ணாங்க, ரொம்ப கேள்வி கேட்டு திரும்ப பேக் டு பேக் பேசி தான் வந்துட்டு இவங்களுக்கு வருதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இல்ல பல பேர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பதிவிடுறத நான் பார்க்கிறேன். அரகென்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப அரகென்ட் அந்த ஒரு ஃப்ரீனஸ். ஏன்னா இதனால காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ண நான் சொல்ல, ஏன்னா இதை விட ட்ரிபிள் மடங்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்களோன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எப்படினாலும் இவங்க காங்கிரஸ்க்கு போகிறதில்ல, நமக்கு தான் வருவாங்கன்றதே ஒரு அட்வான்டேஜாக மாறுதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ E20 ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? E20 அவங்க இப்போ பிஜேபி டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு அது வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஏன்னா E20ல பிரச்சனை இருக்குது, அங்கே வந்து குட் இருந்தாலும் பேடும் இருக்குது. அதை அவங்க அட்ரஸ் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணலாமே தவிர குட் இருக்குன்றதையே வந்துட்டு மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.